வணக்கம். நம்மில் நிறைய பேர் தியானம் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். ஆமா, கண்டிப்பா. உட்கார்ந்து கண்ணை மூடி மூச்சை கவனிப்போம். ஆனா 2வது நிமிஷமே மனசு நேத்து நடந்த சண்டைய பத்தியோ இல்ல நாளைக்கு என்ன சமைக்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ம் நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்லயே இல்லையேன்னு ஒரு விரக்தி வரும். இது உங்களுக்கு நடந்திருக்கா? எல்லாருக்கும் நடக்கிறது தான் இது. ஆனா மனசுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருந்தா எப்படி இருக்கும்? தியானம் பண்றதுக்கு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் மேப் கிடைச்சா? அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் குலதாசா, அதாவது ஜான் ஏட்ஸ் PhD எழுதின த மைண்ட் இல்லுமினேட்டட் என்ற புத்தகம். இது சரியா அந்த வேலையை தான் செய்யுது. கரெக்ட். பௌத்த ஞானத்தையும் நவீன நரம்பியல் அறிவியலையும் இணைச்சு மனசை பழக்கப்படுத்த ஒரு தெளிவான வழியை காட்டுது. இன்னைக்கு இந்த மேப்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க போறோம். கரெக்ட். இந்த புத்தகத்தோட நோக்கமே அதுதான். இன்னைக்கு தியானம்னு சொன்னா 1000 குழப்பம் இருக்கு. ஆமா, திபெத்திய முறை, ஜென், விபஸ்ஸனா. ஆமா, பல வகை இருக்கு. இதுல எது சரி எது தப்புன்னு குழம்பாம இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பொதுவான அறிவியல் கொள்கைகள் என்னன்னு இந்த புத்தகம் விளக்குது. சரி, நாம இன்னைக்கு அந்த கொள்கைகளை தான் உங்களுக்கு சுலபமா சொல்லப் போறோம். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த புத்தகத்துல கவனம், அதாவது அட்டென்ஷன், அப்புறம் விழிப்புணர்வு, அதாவது பெரிஃபரல் அவேர்னஸ்னு 2 விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ம், ம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கேட்ட ஒரே மாதிரி இருக்கே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுதான் தியானத்தோட அடித்தளம். ஓகே. புத்தகம் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுது. நீங்க உங்க நண்பர்கிட்ட ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. உங்க முழு கவனமும் அவர் என்ன பேசுறாருங்கிறதுல இருக்கு. அதுதான் கவனம். ஓகே, ஃபோக்கஸ். ஆனா அதே நேரத்துல உங்க காதுல பின்னணி இசை கேக்குது, பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்க சிரிக்கிற சத்தம் கேக்குது, ஆமா. உங்க கையில இருக்கிற காஃபி சூடா இருக்கிறத உணர்றீங்க. இதெல்லாம் உங்க விழிப்புணர்வுல இருக்கு. நீங்க அத கவனிக்கல, ஆனா உங்களுக்கு அது நடக்குதுன்னு தெரியும். ஓ, புரியுது. அப்போ கவனம்ங்கிறது ஒரு டார்ச் லைட் மாதிரி. ஆமா, ஒரு விஷயத்து மேல மட்டும் வெளிச்சம் அடிக்குது. விழிப்புணர்வுங்கிறது அந்த ரூம்ல இருக்கிற மத்த எல்லாத்தையும் மங்களா காட்டுற மாதிரி. அருமையான அனலோஜி. கரெக்டா சொன்னீங்க. தியானத்துல இது எப்படி உதவுது? தியானத்தோட நோக்கம் நிலையான கவனத்தை வளர்க்கறது தான். அதாவது அந்த டார்ச் லைட்டை அங்கும் இங்கும் அலைய விடாம மூச்சு மேல மட்டும் நிலையா வைக்கிறது. சரி. ஆனா அதே சமயம் விழிப்புணர்வும் தேவை. அப்போதான் மனசுல வேற எண்ணங்கள் வரும்போதோ இல்ல வெளியில இருந்த சத்தம் கேட்கும்போதோ அதை ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வர முடியும். ஓ, அப்போ ரெண்டும் சமநிலையில இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இந்த 2 சமநிலையில இருந்தாதான் தியானம் சாத்தியமாகும். சரி, பல தியான முறைகள் ஷமதா, விபஸ்ஸனான்னு தனித்தனியா பேசுதே. ஆமா, இந்த புத்தகம் அது எப்படி பாக்குது? இதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு புரட்சிகரமான அணுகுமுறைனே சொல்லலாம். அப்படியா? பல பாரம்பரிய வழிகள்ல முதல்ல பல வருஷங்களுக்கு ஷமதா, அதாவது மன அமைதியை மட்டும் பயிற்சி பண்ணுவாங்க. மனசு ஒருநிலைப்பட்ட பிறகுதான் விபசனா, அதாவது உள்நோக்கு தியானம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா 2யும் ஒரே நேரத்துல வளர்க்கணும்னு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். நீங்க கவனத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்யும்போது உங்க மனசை எப்படி வேலை செய்துங்கிற உள்நோக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இது 2ம் சேர்ந்து வளரும்போது தியான பயணம் ரொம்ப வேகமாகவும் திறமையாகவும் இருக்கும். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என் மனசை நான் தானே கட்டுப்படுத்தணும், ஆனா அது என் பேச்ச கேட்க மாட்டேங்குதே. இதுக்கு இந்த புத்தகம் என்ன சொல்லுது? இங்கதான் இந்த புத்தகத்தோட மையக்கருத்து வருது. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்தல. என்னது? அப்ப யாரு கண்ட்ரோல் பண்றா? இது கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கே. என் உடம்பு மாதிரி என் மனசும் எனக்கு சொந்தம் இல்லையா? ஆமா, இது ஒரு புரட்சிகரமான கருத்து. புத்தகம் மனசு எப்படி விளக்குதுன்னா, அது ஒரே ஒரு பொருள் கிடையாது. பின்ன? அது ஒரு நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், அதோட சேர்ந்து வேலை செய்யற பல நனவிலி துணை மனங்களோட ஒரு கூட்டமைப்பு. கூட்டமைப்பா? ஒரு கம்பெனில பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியா? சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு துணை மனசுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. ஒன்னு பாதுகாப்பை பார்க்கும், இன்னொன்னு பசிய கவனிக்கும், வேறொன்னு சமூக அந்தஸ்தை பத்தி கவலைப்படும். அப்போ தியானம் பண்ணும்போது வர்ற கவனச்சிதறல், உதாரணத்துக்கு மூச்சை கவனிக்கும் போது திடீர்னு பக்கத்து வீட்ல இருந்து வர பிரியாணி வாசனை என் கவனத்தை இழுக்குதுன்னா? கரெக்ட். அந்த பிரியாணி வாசனைய உங்க நுகர்வு துணை மனம், அதாவது ஆல்ஃபாக்டரி சப்மைண்ட் கண்டுபிடிக்குது. ஓஹோ. அதுக்கு உயிர் வாழ்றதுக்கு உணவும் முக்கியம். அதனால அது உடனே உங்க நனவு மனசுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. ஏய், இங்க முக்கியமான ஒன்னு இருக்கு, கவனின்னு.
சரி. அந்த சிக்னல் வலுவா இருந்தா உங்க கவனம் தானா மூச்சிலிருந்து பிரியாணி வாசனைக்கு மாறிடும். இதுல உங்க தப்பெதுவும் இல்ல. இது ஒரு ஆட்டோமேட்டிக் செயல்முறை. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்ப நான் தியானத்துல தோத்து போகல. என் மனசோட சிஸ்டம் அப்படிதான் வேலை செய்யுது. ஆமா, ஆனா இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை எப்படி மாத்துறது? இங்க தான் மைண்ட்ஃபுல்னஸோட மந்திரம் வேலை செய்யுது. அந்த பிரியாணி வாசனை வரும்போது அத திட்டாம அதோட சண்டை போடாம, ம். சரி, ஒரு வாசனை வருதுன்னு ஏத்துக்கிட்டு மெதுவா உறுதியா உங்க கவனத்தை திரும்பவும் மூச்சு கொண்டு வரணும். சரி. இத நீங்க திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க துணை மனங்களுக்கு ஒரு புது செய்தி போகுது. என்ன செய்தின்னு? ஓகே, இந்த வாசனை முக்கியம்தான், ஆனா இப்போதைக்கு மூச்ச கவனிக்கிறது தான் நம்மளோட நோக்கம். காலப்போக்குல இந்த துணை மனங்களை நீங்க ரீப்ரோகிராம் பண்றீங்க. ஓ, அப்போ சண்டை போட்டு ஜெயிக்கிறது இல்ல, அன்பா வழி நடத்துறது தான் வழி. 100% இது ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ தியானத்துல வர்ற சலிப்பு, கோபம், சந்தேகம் இதுக்கெல்லாம் கூட இந்த துணைமனங்கள் தான் காரணமா? கரெக்ட். தியானத்துல வர்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் 5 இடையூறுகள், அதாவது 5 hindrances-னு புத்தகம் சொல்லுது. 5 இடையூறுகளா? ஆமா. ஆனா நாம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது ஒவ்வொன்னும் ஒரு பழைய காலத்து சர்வைவல் ப்ரோக்ராம். ஓ, அப்படியா? பிரியாணி வாசனை மாதிரி உயிர் வாழ தேவையானதை தேடச் சொல்ற ப்ரோக்ராம். 2, வெறுப்பு, பிடிக்காத விஷயத்தை தவிர்க்கச் சொல்ற ப்ரோக்ராம். சரி. 3, சோம்பல் மற்றும் மந்த நிலை. இது எனர்ஜியை சேமிக்கச் சொல்ற ஒரு பழைய ப்ரோக்ராம். நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு சோஃபால படுத்துக்கலான்னு சொல்ற துணைமனம் இதுதான் போல. அதேதான். 4, கவலை மற்றும் கிளர்ச்சி, ஆபத்துக்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்க சொல்ற ப்ரோக்ராம். 5வது, சந்தேகம், புதுசா எதையோ முயற்சி பண்ண விடாம பாதுகாப்பா இருக்க சொல்ற ப்ரோக்ராம். வாவ், இதை இப்படி பார்க்கும்போது தியானத்துல நான் சோம்பேறியா உணர்றது ஏன் தப்பில்ல, அது என்னோட ஒரு பழைய ப்ரோக்ராம்னு புரியுது. இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த தியரி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை நடைமுறைப்படுத்த அந்த மேப் எப்படி உதவுது? அந்த 10 கட்டங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கட்டாயமா. இதுதான் இந்த புத்தகத்தோட இதயம். இது ஒரு வீடியோ கேம் மாதிரி. வீடியோ கேமா? ஆஹா. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு இலக்கு, சில சவால்கள், அதை ஜெயிக்க சில டெக்னிக்கள் இருக்கு. முக்கியமான விஷயம், இது நேர்கோட்டு பயணம் கிடையாது. அப்போ ஒரே தியானத்துல நீங்க ஸ்டேஜ் 4ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு கூட வரலாம். பொறுமைதான் முக்கியம். சரி, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். முதல் கட்டம் என்ன? கட்டம் 1, இதோட ஒரே இலக்கு தினமும் தியானம் பண்ற பழக்கத்தை உருவாக்குறது தான். அவ்வளவுதானா? ஆமா, 5 நிமிஷம்னாலும் சரி 10 நிமிஷம்னாலும் சரி தினமும் உட்காரணும், அவ்வளவுதான். நிறைய பேர் இதை தாண்டி தான் பெரிய விஷயங்களை யோசிக்கிறாங்க. ஆனா இந்த முதல் படியே ரொம்ப முக்கியம். சரி, பழக்கம் வந்துருச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது கட்டம் 2. இங்கேதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்குது. இதோட பேரு மனம் அலைவதை வெல்வது. ஓ, இந்த ஸ்டேஜ்ல உங்க கவனம் மூச்சு மேல இருக்கிறத விட வெளியில அலைப்பாயறது தான் அதிகமா இருக்கும். ஆமா, இதுதான் நடக்குது. உங்க இலக்கே மனசு அலைப்பாயுதுன்னு எவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு மெதுவா கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வர்றதுதான். 100 தடவை போனாலும் கோவப்படாம 101வது தடவை திரும்ப கொண்டு வரணும். இதுதான் எனக்கும் நடக்குது. சரி, இதுல கொஞ்சம் தேறிட்டேன்னா அடுத்தது என்ன சவால்? கட்டம் 3. இது கொஞ்சம் தந்திரமானது. இதோட பேரு மூச்சை மறப்பதை வெல்வது. மூச்சை மறப்பதா? ஆமா, நீங்க மன அலைச்சலை கட்டுப்படுத்தின உடனே அடுத்த பிரச்சனை வரும். தூக்க கலக்கம் அல்லது மந்த நிலை, டல்னஸ்னு சொல்லுவோம். மனசு அமைதியான உடனே அது தூக்க நிலைக்கு போக முயற்சி பண்ணும். நீங்க மூச்சை கவனிச்சுட்டே இருப்பீங்க, ஆனா திடீர்னு முழிச்சு பார்த்தா கடைசி 2 நிமிஷமா நீங்க மூச்சை கவனிக்கவே இல்லைன்னு புரியும். அடடா, அதுக்கு பேரு மறதி. இந்த ஸ்டேஜ்ல உங்க கவனத்தை இன்னும் கூர்மையாக்கி இந்த மந்த நிலைய ஜெயிக்கணும். இது ஒரு தெரிவான ரோட் மேப் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுக்கான தீர்வும் இருக்குன்னு தெரியும் போது ஒரு நம்பிக்கை வருது. நிச்சயமா. சரி, இப்போ பயிற்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு சில நடைமுறை டிப்ஸ் புத்தகம் சொல்லுது இல்லையா? ஆமா, முதல்ல உங்க தோரணை, அதாவது போஸ்டர், தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேரா இருக்கணும், ஆனா இறுக்கமா இருக்கக்கூடாது. ஓகே. நாற்காலியில உட்கார்ந்தாலும் சரி, கீழே உட்கார்ந்தாலும் சரி, இது முக்கியம். உதடுகளை மூடி நாக்கோட நுனிய மேல் பற்களுக்கு பின்னாடி லேசா வச்சுக்கோங்க. இது மனசை அமைதிப்படுத்த உதவும். கவனச்சிதறல்களை எப்படி கையாள்றதுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதை எதிர்க்க கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா ஒரு கவலையான எண்ணம் வந்தா அது நம்மள பிடிச்சு உலுக்குமே, அது எப்படி இருக்கட்டும் போகட்டும்னு விடுறது? இது ஒரு நல்ல கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா,
அந்த எண்ணத்தை ஒரு விருந்தாளி மாதிரி பாருங்க. விருந்தாளியா? ஆனா அவரோட உட்கார்ந்து நாள் முழுக்க பேசிக்கிட்டும் இருக்க மாட்டீங்க. வணக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அவரா கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவார். புரியுது. அதே மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அது மனசுக்குள்ள லேபிள் இடுங்க. ஓ, இது கவலை எண்ணம் அல்லது இது திட்டமிடுற எண்ணம்னு. பேர் வைக்கிறதா? ஆமா. அப்படி பேர் வச்ச உடனே அந்த எண்ணத்தோட சக்தி குறைஞ்சிடும். அப்புறம் மெதுவா உங்க கவனத்தை மூச்சுக்கு திருப்புங்க. இதுதான் அந்த அது வரட்டும், அது இருக்கட்டும், அது போகட்டும்ங்கிற டெக்னிக். இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஆனா அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு உந்துதல் வேணுமே. சில நாள் ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கண்டிப்பா. இதுக்கு புத்தகம் ஒரு உளவியல் தந்திரம் சொல்லுது. தியானத்தோட கஷ்டமான பகுதிகளை பத்தி யோசிக்காம அதுல கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் மேல கவனம் செலுத்துங்க. சின்ன சந்தோஷங்களா? உதாரணத்துக்கு, ஒரு முழு மூச்ச கவனமா உள்ளிழுத்து வெளிய விடும்போது ஒரு திருப்தி கிடைக்குமே, அத ரசிங்க. ஆமா, அது இருக்கும். மனசு அமைதியார ஒரு சில கணங்களை உணரும்போது அந்த உணர்வை கொண்டாடுங்க. இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க தேட ஆரம்பிக்கும்போது உங்க மூளை தியானத்தை ஒரு கஷ்டமான வேலையா பார்க்காது, ஒரு மகிழ்ச்சியான அனுபவமா பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ உந்துதல் தானா வரும். கரெக்ட். இன்னைக்கு நாம தியானத்தோட அடிப்படைகள், நம்ம மனசு உண்மையில எப்படி ஒரு துணை மனங்களோட கூட்டமைப்பா இயங்குது, தியான பாதையில இருக்கிற 10 கட்டங்கள், அதுல வர்ற தடைகளை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இந்த மைண்ட் இல்லுமினேட்டட் புத்தகத்தை வச்சு ரொம்ப ஆழமா பார்த்தோம். இது வெறும் மன அமைதி மட்டும் இல்ல, இது மனசுக்கான ஒரு அறிவியல் பாடம் மாதிரியே இருக்கு. ஆமா. கடைசியா இந்த புத்தகம் நம்மள ஒரு ஆச்சரியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அது என்ன? நாம உண்மை அல்லது யதார்த்தம்னு நினைக்கிற எல்லாமே நம்ம மனசு உருவாக்குற கருத்தியல் கட்டமைப்புகள் தான். கன்செப்சுவல் கான்ஸ்ட்ரக்ட்ஸ்னு சொல்லுது. மேட்ரிக்ஸ் படம் மாதிரியா? கிட்டத்தட்ட அதேதான். நம்ம உலகத்தை நேரடியா பார்க்கல, நம்ம புலன்கள் தகவல்களை சேகரிக்குது. ஆனா நம்ம நனவலி மனங்கள் தான் அந்த தகவல்களை வச்சு நமக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி காட்டுது. அப்போ உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். நம்ம நேரம், இடம்னு நினைக்கிற அடிப்படையான உணர்வுகள் கூட நம்ம மனசோட கட்டமைப்புகள் தானே இந்த புத்தகம் சொல்லுது. ஆமா. ஒருவேளை தியானத்தோட உச்சகட்டத்துல இந்த மன கட்டமைப்புகள் இல்லாம ஒரு கணமாவது இந்த உலகத்தை அப்படியே உள்ளது உள்ளபடி அனுபவிக்க முடிஞ்சா அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.